அதிகாரம் 22ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். அவர் பாவம் செய்யவில்லை, அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் பாவம் செய்யவில்லை. அவர் பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அவர் பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தவராக இருந்தாலும் அவர் பாவம் செய்யவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 33 ஆண்டு காலம் தேவகுமாரனாக தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிறவராக வாழ்ந்தார். வாழ்ந்த நாட்கள் முழுவதும் அவர் பரிசுத்தமுள்ள தேவகுமாரனாக பரிசுத்த தேவனாக வாழ்ந்தார். அவரிடத்தில் ஒரு பாவமும் இல்லை. அவர் ஒரு பாவமும் செய்யவில்லை. அல்லேலூயா. அவருடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்ட மனுகுலம் முழுவதும் பாவம் செய்தது, அநியாயம் செய்தது, அக்கிரமம் செய்தது. ஆனால் அந்த மனுகுலத்தை மீட்கிறதற்காக தேவன் தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்திலே பூமியில வந்து 33 ஆண்டு காலம் வாழ்ந்தார். அந்த 33 ஆண்டு காலம் வாழ்ந்த இயேசு கிறிஸ்து ஒரு பாவமும் செய்யவில்லை. அவரிடத்தில் பாவமும் காணப்படவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் வேதம் சொல்லுகிறது, அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை, அவர் வஞ்சகமாக பேசவில்லை, அவர் வாயிலிருந்து வஞ்சகம் உள்ள வார்த்தைகள் புறப்படவில்லை. இன்றைக்கு பாருங்க, நம்மை சுற்றிலும் வாழுகிற ஜனங்களுடைய வாயிலே வஞ்சகம் நிறைந்திருக்கிறது. இந்த உலகம் முழுவதிலும் வாழுகிற சகல கோடி ஜனங்களும் வஞ்சகம் நிறைந்தவர்களாக வாழுகிறார்கள். வஞ்சக வார்த்தைகளை பேசி திரிகிறார்கள். மற்றவர்களை வஞ்சித்து அழிக்கிறவர்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில அவர் வாயிலிருந்து வஞ்சகம் புறப்படவில்லை. அவர் வாயிலேயே வஞ்சகம் காணப்படவில்லை. அவர் வாய் தேனிலும் மதுரமாய் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வாய் தேனிலும் மதுரமாய் இருந்தது. உங்களுடைய வாய்கள் எப்படி இருக்கிறது? தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி வாழுகிறீர்கள், தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி வாழுகிறீர்கள். உங்களுடைய வாய் எப்படி இருக்கிறது? வஞ்சகம் நிறைந்ததாக இருக்கிறதா? அல்லது உங்கள் வாயிலிருந்து சத்திய வேதம் புறப்படுகிறதா? உங்கள் வாயிலிருந்து தேவனை துதிக்கிற துதி வெளிப்படுகிறதா? அல்லது உங்கள் வாயிலிருந்து கோல் சொல்கிற வார்த்தைகள் புறப்படுகிறதா? குண்டனி வார்த்தைகள் புறப்படுகிறதா? மற்றவர்களை அழிக்கிற வார்த்தைகள் புறப்படுகிறதா? மற்றவர்களை வாழ வைக்கிற ஜீவ வார்த்தைகள் புறப்படுகிறதா? எந்த வார்த்தைகள் புறப்படுகிறதுங்கிறதை நீங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். உங்கள் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாயில வஞ்சனை காணப்படவில்லை. நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்கிறது உண்மையானால், இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்வது உண்மையானால், உங்களுடைய வாயிலும் வஞ்சகனை காணப்படக்கூடாது. வஞ்சக வார்த்தைகள் நீங்கள் பேசக்கூடாது. யாரையும் வஞ்சித்து நீங்கள் பெரிய ஆட்கள் போல காண்பிக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாயில வஞ்சனை காணப்படக்கூடாது. நாம் எப்பொழுது சத்தியத்தை மனதார பேசிக் கொண்டிருக்கணும். சத்திய தேவனை புகழ்ந்து கொண்டிருக்கணும். சத்திய தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழணும். நம்முடைய சத்திய தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவரே, வேறொரு தெய்வம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தேவன், நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். அவரே சர்வலோகத்தை உண்டாக்குகிறவர், அவரே சர்வலோகத்தை ஆளுகை செய்கிறவர், அவரே சர்வலோகத்தை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரே சர்வலோகத்துக்கு நியாயாதிபதியாக இருந்து நியாய தீர்ப்பு செய்கிறவருமாக இருக்கிறார். ஆகையால் நியாய தீர்ப்பு செய்கிறவருக்கு நீங்கள் எல்லாரும் கணக்கொப்புவிக்க வேண்டும். இந்த உலகத்தில் உங்களை சிருஷ்டித்ததின் நோக்கத்தை அறிந்து நீங்கள் வாழாவிட்டால், நீங்கள் அநியாயம் செய்கிறவர்களாக, அக்கிரமம் செய்கிறவர்களாக, அசுத்த பேச்சுகளை பேசி அசுத்த வாழ்க்கை வாழுகிறவர்களாக இருப்பீர்களானால் சீர்கெட்டு அழிந்து போவீர்கள். அல்லேலூயா,
அல்லேலூயா. இந்த உலகத்திலே வாழுகிற எல்லா ஜனங்களுடைய வாயிலும் வஞ்சனை இருக்கிறது. வஞ்சனை நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். மற்றவர்களை வஞ்சித்து அழிக்கிறவர்களாக வாழுகிறார்கள். அவர்கள் எல்லாரும் கெட்டு ஒழிந்து போவார்கள். தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்கிறவர்களோ, தேவனுடைய வார்த்தையை பேசுகிறவர்களோ ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே பிழைத்திருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருடைய வாயில வஞ்சனை காணப்படவில்லை. அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாயிலும் வஞ்சனை காணப்படக்கூடாது. கரங்களை தட்டுவோர் அநேக சொல்லுங்க அல்லேலூயா. கரங்களை அசைத்தோர் அநேக சொல்லுங்க அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்றும் மீட்டுக்கொண்டு பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்தும் மீட்டுக் கொண்டார். அல்லேலூயா. எப்படி மீட்டுக் கொண்டார்? கல்வாரி சிலுவையிலே அவர் பட்ட பாடுகளின் நிமித்தம் அவருடைய சரீரத்தில் இருந்த இரத்தத்தை சிலுவையிலே சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்காக மீட்டுக் கொண்டார் என்றால் அவருடைய சொந்த ஜனமாக வாழும்படி மீட்டுக் கொண்டார். அவருடைய மகிமை ராஜ்யத்தை சுதந்திரித்து அவரோடு வாழும்படி, அவரோடு ஆளுகை செய்கிற பிள்ளைகளாக நிலைத்திருக்கும்படி அவர் நம்மை மீட்டுக் கொண்டார். அல்லேலூயா. அவர் நம்மை தமது சொந்த ஜனங்களாக வாழும்படிக்கு நம்மை மீட்டுக் கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப நாம் அவருடைய சொந்த ஜனங்களாக வாழ வேண்டும். அவர் எப்படி பூமியில வாழ்ந்தாரோ அப்படியே நாம் வாழ வேண்டும். அவர் எப்படி பூமியில பேசி பழகினாரோ அப்படியே அவருடைய பிள்ளைகளாகிய நாம பேசி பழக வேண்டும். இயேசு கிறிஸ்து பூமியில எப்படி கிரியை நடப்பித்தாரோ அப்படியே நாம் கிரியை நடப்பிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த நாட்களிலே எப்படி பிதாவை தொழுது கொண்டு மகிமைப்படுத்தி வாழ்ந்தாரோ அப்படியே நாம் இயேசு கிறிஸ்துவை தொழுது கொண்டு இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி வாழ வேண்டும். அல்லேலூயா. அதற்காகத்தான் அவருடைய சொந்த ஜனமாக இருக்கும்படி நாம் அவரால் மீட்டுக் கொள்ளப்பட்டவர்களாக வாழுகிறோம். கீழே வாசிக்கலாம். தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் பாருங்க, ஆண்டவருக்கு நாம் சொந்த ஜனங்களாக இருக்கவும் நற்கிரியைகளை செய்கிறதற்கு பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கவும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய சொந்த ஜனங்களாக நாம் வாழ வேண்டும். நாம் நற்கிரியைகளை செய்கிறதற்கு பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம், ஆனால் நற்கிரியைகளை செய்கிறதற்கு விருப்பம் இல்லை. கர்த்தருடைய ஊழியத்திற்கு பண உதவி செய்கிறதற்கு, பொருளுதவி செய்கிறதற்கு விருப்பம் இல்லை. கர்த்தருடைய சபையிலே ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறதற்கு, பண உதவி செய்கிறதற்கு, பொருளுதவி செய்கிறதற்கு விருப்பம் இல்லை. அருகாமையில் இருக்கிற ஏழை மக்களுக்கு நற்கிரியைகளை செய்கிறதற்கு விருப்பம் இல்லை. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் என்றும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லி வாழுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய சொந்த ஜனமாக இருக்கவும் நற்கிரியைகளை செய்கிறதற்கு பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கவும் ஆண்டவர் நம்மை அவருடைய ஜனங்களாக மீட்டுக் கொண்டார். அல்லேலூயா. ஆகிய நீங்கள் நானும் நற்கிரியைகளை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஜீவிக்கிற கிறிஸ்துவின் சபை ஊழியத்திற்கு, இங்கு நடைபெறுகிற ஆத்தும ஆதாய பணிக்கு, இங்க ஊழியம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகளாக எங்களுக்கும் நீங்கள் நற்கிரியைகளை செய்கிறவர்களாக செயல்படணும். அப்படி செயல்படும் பொழுது கர்த்தர் உங்கள் மேல பிரியமாக இருந்து உங்களை வானத்தின் பலகணி வாசலை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் என்று ஆசீர்வதிப்பார். ஊழியர்களுக்கு உதவி செய்யாமல், ஊழியக்கார பிள்ளைகளுக்கு உதவி செய்யாமல், சபையில வருகிற ஜனங்களுக்கு உதவி செய்யாமல், ஆத்தும ஆதாயம் செய்கிறதற்கு உதவி செய்யாமல், நற்கிரியைகளை நடப்பிக்காமல் நீங்கள் வாழ்வீர்களானால் தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து ஆசீர்வாதங்களை நன்மையும் பெற்று அனுபவிக்க முடியாது. நீங்க தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. அதை புரிந்து தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களும் செயல்படுகிறவர்களாக காணப்படுங்கள். நற்கிரியைகளை தாராளமாய் செய்யுங்கள். இந்த சபைக்கு உதவி செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். அல்லேலூயா. கீழே வாசிக்கலாம்.
நம்மை சுத்திகரிக்கும்படி சுத்திகரிக்கும்படிக்கு நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்மை சுத்திகரிக்கும்படிக்கு எதனால? நற்கிரியைகளை செய்து அவருடைய சொந்த ஜனமாக வாழும்படி நம்மை சுத்திகரிக்க வேண்டும். நற்கிரியைகளினாலே நம்மை சுத்திகரிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை சுத்திகரிக்க வேண்டும். ஏன் ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்க வேண்டும்? நாம் பாவிகள். தினமும் பாவ கரைகள் நம்மை ஒட்டி கொள்ளுகிறது. பாவ அக்கிரம சிந்தைகள் நமக்குள்ளே ஒட்டி கொள்ளுகிறது. ஆண்டவர் பாவம் இல்லாதவர். அவர் தீமையை பார்க்காத சுத்த கண்ணன். அவருடைய ராஜ்யத்தில் அவருக்குள்ள அவரோடு வாழ போகிறோம் நாம். அப்படி அவருக்குள்ள அவருடைய ராஜ்யத்துல வாழ வேண்டுமானால் நம்முடைய பாவங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீக்கப்பட்டு நாம் அனுதினமும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்படி அவர் நம்மை சுத்திகரிக்கிறதற்காக, நமக்காக தம்மை தாமே சிலுவையிலே பாட அனுபவிக்கிறதற்கு, ரத்தம் சிந்தி மரிக்கிறதற்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்ததினால ரோம போர் சேவகர்கள் அவரை பிடித்து சிலுவையிலே ஆணி அறைந்து சித்திரவதை செய்து கொலை செய்தார்கள். அல்லேலூயா. ஆனாலும் அவர் மரித்து கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். அவர் இப்பொழுது கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டவராக இல்லை. அவருடைய கல்லறை திறந்தே இருக்கிறது. அவர் உயிருள்ள தேவனாக பரலோக பிதாவுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார். அங்கிருந்து பரிசுத்த ஆவியாக வேத வசனமாக நமக்குள்ள வந்து நம்மோடு ஒன்றரை கலந்து வாழ்ந்து நாம் செய்கிற ஆராதனைகளை, ஜெபங்களை எல்லாவற்றையும் கேட்டு நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். நாம் அவருடைய வேத வசனத்தை தியானித்து அவருடைய வழியில நடக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய வேத வசனத்தின் சத்தியத்தை கொண்டு நம்மை போதித்து அவரை விசுவாசிக்கிற விசுவாசத்தோடு அவருடைய வழியிலே நம்மை நடத்துகிறார். அவர் மத்திய ஆகாசத்திலே பிதாவாகிய தேவனுடைய மகிமையோடு வரும் பொழுது அவரோடு எடுத்துக் கொண்டு போய் நம்மை மறுரூபமாக்கி அவரோடு வாழ வைப்பார். அல்லேலூயா. அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து தம்மை தாமே நமக்காக சிலுவையிலே பாட அனுபவித்து மரிக்கிறதற்கு ஒப்பு கொடுத்தார். அவர் ஒப்பு கொடுக்காமல் இருந்தால் அவரை யாரும் கொலை செய்ய முடியாது. அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். உங்களுக்காக, எனக்காக, இந்த உலகத்திலே வாழுகிற சகல கோடி மக்களுக்காக, எல்லா மனுகுலத்தை மீட்டு ரட்சித்து எல்லாரும் தேவனுடைய ஜனங்களாக வாழும்படியாக நற்கிரியைகளை செய்கிறதற்கு பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக மாறி, அதனாலே இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த ஆவியினாலும் இரத்தத்தினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலும் வசனத்தினாலும் சுத்திகரிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக வாழும்படி தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒப்பு கொடுத்தவர் நமக்குள்ளே ஜீவனுள்ள தேவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்மை அவருடைய ராஜ்யத்தில் கூட்டி சேர்க்கவும் மகிமையோடு ஆண்டவர் மத்திய ஆகாசத்தில் வரவும் போகிறார். அல்லேலூயா. அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தமா? அவருடைய ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ள நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா? உங்களை பரிசோதித்து பாருங்கள். நீங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருந்தீர்களானால் பரலோக ராஜ்யத்தில் இயேசுவோடு எடுத்துக் கொள்ளப்படுவீர்கள். நீங்கள் ஆயத்தம் இல்லாத வாழ்க்கை வாழ்வீர்களானால், நற்கிரியைகளை செய்யாதிருப்பீர்களானால் நீங்கள் இயேசுவோடு எடுத்துக் கொள்ளப்பட மாட்டீர்கள். நீங்கள் நற்கிரியைகளினால் உங்களை சுத்திகரிக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டீர்கள். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து வாழ வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து வாழ வேண்டுமானால் அவருடைய சொந்த ஜனமாக மீட்டுக் கொள்ள வேண்டும். நற்கிரியைகளை செய்கிறதற்கு பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்துவினாலே நாம் சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். சுத்திகரிப்பு நமக்கு அவசியமாக இருக்கிறது. அப்படி சுத்திகரிக்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே அவருடைய மகிமையிலே கூட்டி சேர்க்கப்படுவார்கள். அவருடைய ராஜ்யத்துல அவரோடு வாழ்வார்கள் என்கிறது நிச்சயம். இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம்.